ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. எல்லாத்துக்கும் செக் வச்சுட்டா இந்த ராஜேஸ்வரி எப்படி இல்லைன்னு பாக்குறீங்க. மல்லி இனிமே வீட்டை விட்டு எந்த வேலையும் போகக்கூடாது, வீட்டுல இருக்கிற வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யவும் கூடாது, வீட்டை விட்டு வெளியவும் போகக்கூடாதுன்னு பாத்துக்கோங்களேன். அவ அங்க போறா இங்க போறான்னு ஏதாச்சும் சொல்லி சொதப்பி வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இவங்க இவ்வளவு பேசுறதுமே நம்ம மல்லிக்கு டவுட் அதிகமாயிருது. இன்னும் இது ரொம்ப ஓவரா சீனை போடுறா, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம கமுக்கமா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிஷினை ஒண்ணு போடுறாங்க. அதுல எப்படியாச்சும் அந்த ராஜேஸ்வரி சிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வாயவே திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போனை எடுத்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ராடு வேலை, பித்தலாட்டு வேலை, அதுவும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்ல பேசி டிசி கொடுக்குற வரையும் பேசுனது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி தான். ஆனா இப்ப பாத்தியா நல்லவங்களாட்டுமே நடிக்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க மல்லி. ஏன்னா இந்த வருஷமே இது மாசமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இதை பத்தி யார்கிட்ட பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாம சாரி விஜய் சார்னு ஒரு 1000 முறை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. 50 முறை எழுதத்துக்குள்ளி விஜய் அங்க வந்துடுறாரு. என்ன எழுதிட்டு இருக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக இதெல்லாம் எழுதிட்டு இருக்க, நீ இதெல்லாம் எழுதுனா நான் மனசு மாறிவேன்னு நினைச்சியா, நீ பண்ண இதெல்லாம் மறந்துடுவேனா, என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கெட்டு போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்ப மட்டும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் சொல்ல உனக்கு என்ன பண்ணுவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த விஜய் சார். அதுக்கப்புறம் என்ன சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்க அதை தப்ப எடுத்துக்கணும் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இது நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற நிலைமையில நான் இருக்கேன். அதை சொல்றது மூலியமா நிறைய நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதுவும் பார்த்த விஜய் சாருக்கு ஒரே ஷாக் ஆடும். பாவி என்னடா இது இப்படி எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அருந்ததி உன் ரத்தத்தை குடிக்காம விடமாட்டாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி, அடியே ராஜேஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டாண்டி, உன் மேல எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு எல்லா தப்பையுமே நீ தான் செஞ்சுட்டு கடைசியில என் மல்லி மேல இதை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் நேரா வரும் போய் பொலிர் 4 வச்சுட்டு எல்லா உண்மையும் கேட்கறாரு. எப்படி நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கலாம், நீ தான் எல்லா தப்பையும் பண்ணிருக்க, ஆனா கடைசியில மல்லி மேல எல்லா தப்பையும் எடுத்து போட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது, இத்தனை நாள் இல்லாம நம்ம அக்கா வந்திருக்காளே, சரி அவள் மனசு போனாம நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ பொறுமையா இருக்கேன். ஆனா நீ நல்லா எப்ப பார்த்தாலும் மல்லி மேலே ஏதாச்சும் ஒரு பழிய போட்டு கடைசியில் நீ நல்லவளாயிரியா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லு, நீ இப்படி எல்லாம் பண்றதுனால நீ நல்லவனை நம்பிடுவனா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு வைக்கிறாரு. என்ன தம்பி சொல்ற, சத்தியமா நான் இதெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க. ஓஹோ நீ எதுவும் பண்ணலையா, நான் ஆதாரத்தோட காட்டுறேன் பாருங்க, எடுத்தாருங்க பாருங்க, போன்ல எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்தா ராஜேஸ்வருக்கு அப்படியே கண்ணே கலங்குது. கண்ணே கலைமானே கவிமணி ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அந்த நேரம் சுச்சுவேஷன் சாங்க போட்டு இருந்தா செம்மையா சூட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நடக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதே தெரியாம பித முடிச்சுன்னு இருக்கு. நான் ஏதோ தெரியாம பண்ணேன் என்ன விட்டுரு அப்படின்னு, நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எல்லா தப்பையுமே நீ தான் பண்ணிட்டு இருக்க, இப்ப என் மல்லி சிக்க வச்சுட்ட, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம், ஒழுங்கு வருது, காலையில விடியறதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போய் இல்லைன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம முடிச்சுங்கிற நம்ம ராஜேஸ்வரிக்கு அந்த ரஞ்சிதா ஒரு பிளான போட்டு கொடுக்குறாங்க, எப்படி இந்த வீட்டுல சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு